வெல்கம் டு மேக்ஸ் 360 சில்ட்ரன். நாம் இன்னைக்கு 8th மேக்ஸில் லைஃப் மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 4.2ல அப்ஜெக்டிவ் டைப் கொஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 11th கொஷன், a fruit vendor sells fruits for ₹200 gaining ₹40. his gain percentages அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். எப்போ அப்படின்னா பாருங்கள், செல்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார் ₹200 கொடுத்துருக்காங்களா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஃப்ரூட் இஸ் ₹200. அப்புறம் கெய்னிங் ₹40 அப்படின்னு இருக்காங்க. அப்போது கெயின் வந்து நமக்கு ₹40 அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கெயின் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். நமக்கு கெயின் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இட்ஸ் கெயின் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100%. இதுதான் நமக்கு கெயின் பர்சன்டேஜோட ஃபார்முலா. இப்போ இதில் கெயின் தெரியும், ஆனால் சிபி தெரியாது இல்லைங்களா. நம்ம அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போது நமக்கு எப்படி கெயின் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா எஸ்பி மைனஸ் சிபி. இப்போ நமக்கு சிபி வேணும் அப்படின்னா பாருங்க, இந்த 200 அதாவது எஸ்பியிலிருந்து இந்த கெயினை சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த சிபி கிடைக்கும். அப்போ 200 minus 40 is the 160 is the cost price of this fruits. ஸோ நம்ம இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். கெயின் இஸ் ₹40 and cost price of the fruits is ₹160 into 100. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 0க்கு 0 போயிடுச்சு. 4 4s are 16. 100 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 25. So 25% is the gain percentage and C option is the right answer for this question. 12th question, by selling a flower pot for ₹528, a woman gains 20%. At what price should she sell it to gain 25%? 4 options are given. நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது என்ன, by selling a flower pot கொடுத்துருக்காங்க. So this is the selling price of the flower pot and gain is 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எஸ்பி வந்து 528ன்னு தெரியும், கெயின் பர்சன்டேஜ் 20% தெரியும். நம்ம என்ன ரூபாய்க்கு விற்றோன்னா அது 25% அது கெயினாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும் இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் we are finding the cost price with the help of this formula 100/100 plus profit percentage. ஏன்னா நமக்கு ப்ராஃபிட்டும் எஸ்பியும் தெரியும், சிபி கண்டுபிடிக்கணுமா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 100 + 20, ஏன்னா 20% is the profit percentage into SP is it is 528. ஸோ 100/120 அப்படின்னு வரும் into 528 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ஒரு 0க்கு ஒரு 0 இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இது 6ஆல் 6 8s are 48, ரிமைண்டர் 4 again, மறுபடியும் 8 times 48 அப்படின்னு நமக்கு 5 into 88 நமக்கு 440 அப்படிங்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ஃப்ளவர் பாட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது நமக்கு 25% கெயின் வேணும் அப்படின்னா வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே தலைகீழாக திருப்பி எழுதுகிறோம், 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் by 100 into சிபி. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 25% கெயினுக்கு நமக்கு எவ்வளோ செல்லிங் ப்ரைஸாக இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணிட முடியும். ஸோ 100 + 25 is 125 in the numerator by 100 in the denominator into 440. பாருங்கள், இந்த ஒரு 0க்கு ஒரு 0 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 5s are 10, 222ன்னு வந்துடும். இங்கே 5ஆல் இதை டிவைட் பண்ணுவோம். 5 2s are 10, 5 times அப்படின்னு. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 550 அப்படிங்கிறது தான் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஃப்ளவர் பாட் when it should give a 25% gain. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு இந்த 12th கொஷனோட ஆன்சர், ₹550. 13th question, a man buys an article for ₹150 and makes overhead expenses which are 12% of the cost price. At what price must he sell it to gain 5%? ஃபர்ஸ்ட் we have to understand the question. என்னென்னா, ஒரு ஆர்டிக்கலை ₹150 ஒருத்தர் வாங்குறாரு. அதுக்கு 12% அவர் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் செய்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றா ஒரு 5% அவருக்கு கெயினாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வாட் எல்ஸ் கிவன் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி
article is given as rupees 150, so CP is 150. Its overhead expenses 12% of the cost price அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால it is cost price into 12%. அப்பதான் அது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண முடியும். So CP is 150 into 12% means 12 by 100. பாருங்க இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ 2 ஆல் அடித்தோம் அப்படின்னா இப்படி வரும் 5 3s are. So it is 18 rupees are the overhead expenses made for this article. Therefore new cost price எழுதி வச்சிடுறோம். New cost price is this cost price plus this overhead expenses. So rupees 150 plus 18, it is rupees 168. இது 5% கெயினுக்கு வரணும்னா எவ்வளோ ரூபாய்க்கு அது விற்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் இந்த காஸ்ட் ப்ரைஸில் நமக்கு எவ்வளோ வேணும்னா 5% கெயின் வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு சிபி எவ்வளோன்னு தெரியும்னா இட் இஸ் 168 ப்ளஸ் இந்த சிபிக்கு 5% லாபம் வேணுமா. ஸோ 5/100 போட்டுட்டோம். நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 5 20 டைம்ஸ் இட் இஸ் 100. மறுபடியும் இது ரெண்டையும் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். இது 10 அப்படின்னும் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 84 அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். இங்கே 5வும் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 42 அப்படின்னு கிடைக்கும். 42/5 அப்படின்னு நமக்கு ஃபைனலாக இங்கே இருக்குது. ஸோ இட் இஸ் 168 ப்ளஸ் 42 divided by 5. நம்ம இதனோட டெசிமல் கண்டுபிடிக்கிறோம். 42வை 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5 8s are 40. அந்த ரிமைண்டர் இஸ் டு பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 4 டைம்ஸ் இட் இஸ் 20 வருது. ஸோ 8.4 அப்படிங்கிறது நமக்கு இந்த ப்ராஃபிட். ஸோ ப்ளஸ் நமக்கு 8.4 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு rupees 176.40 அப்படின்னு கிடைக்கும். இதில் எது அப்படின்னா பாருங்கள் இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். ஸோ 5% கெயினுக்கு அந்த ஆர்டிக்கலை விற்கணும் அப்படின்னா 176 rupees 40 பைஸ்க்கு விற்றா தான் அந்த கெயின் நமக்கு கிடைக்கும். 14th question, what is the marked price of a hat which is bought for rupees 210 at 16% discount? அதாவது 210 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ஹேட். அந்த ஹேட்டோட செல்லிங் ப்ரைஸ் rupees 210. அது எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 16% டிஸ்கவுண்ட். அப்படின்னா அதனோட மார்க் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. we know selling price equal to marked price minus discount. ஸோ நமக்கு இதுதான் கண்டுபிடிக்கணும். மார்க் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வி ஹாவ் டு கால்குலேட் தி அமௌண்ட் இன் டிஸ்கவுண்ட். ஸோ எம்பி இன்ட்டு தி 16%. ஸோ 16/100 அப்படின்னு நம்ம இது கால்குலேட் பண்ணுவோம். செல்லிங் ப்ரைஸ் நமக்கு வந்து 210 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் வி ஆர் ஜஸ்ட் ரைட்டிங் இட் ஆஸ் எம்பி ஆஸ் இட் இஸ் மைனஸ் மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 16/100. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். 8 டைம்ஸ் அண்ட் இட் இஸ் 50. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணால் 4 கீழே 25 அப்படின்னு கிடைக்கும். ரெண்டுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் மார்க்டு ப்ரைஸுங்கிறத வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ இதில் 1ம் minus 4/25 அப்படின்னும் இந்த சைட் லெஃப்ட் சைடில் 210 அப்படியே இருக்குது. இப்போ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 25 minus 4/25 into marked price அப்படின்னு இது அப்படியே இருக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25ல் 4 போச்சுன்னா 21/25 into this marked price. இந்த லெஃப்ட் சைடில் நமக்கு 210 as it is இருக்குது. இப்போ நம்ம இந்த மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 21/25 இந்த பக்கம் அனுப்பும்போது நமக்கு என்னவாகும் இன்வெர்ட் ஆகிடும். தலைகீழ அனுப்புவோம். ஸோ 25/21 எழுதுவோம் which is the marked price of the hat. பாருங்க 21 10 டைம்ஸ் அப்படின்னு ஆகிடும். ஸோ மார்க்டு ப்ரைஸஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 250 வருங்களா. ஸோ rupees 250 is the marked price of the hat அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ this fourth option is the answer for this 14th question.
15th question, the single discount in percentage which is equivalent to two successive discounts of 20% and 25% is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி ரெண்டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம சிபியை 100ன்னு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ஸை கழித்து மீதி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அதை வச்சு நம்ம இந்த சிங்கிள் டிஸ்கவுண்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிபிஎஸ் 100, லெட் த சிபிபி 100. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட் கழிக்க போகிறோம் அப்படின்னா ஸோ டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிபியில் இருந்து இந்த சிபியோட 20% கழிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ சிபி இஸ் 100 மைனஸ் 100ல் 20% பண்ணால் பாருங்கள் எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 100 மைனஸ் 20 80ன்னு கிடைக்கும். இப்போ மறுபடியும் அடுத்த டிஸ்கவுண்ட் என்னென்னா டிஸ்கவுண்ட் ஆஃப் 25%. அப்போது இந்த சிபி இல்லைங்களா 80லேருந்து 80யோட 25% நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ 80 மைனஸ் 80 இன்ட்டு 25/100. நமக்கு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 5 டைம்ஸ் 2 4 டைம்ஸ்னு ஆகிடும். மறுபடியும் 5ஆல் 5 டைம்ஸ் 25ன்னு 80 மைனஸ் 5 4s are 20 இல்லைங்களா, அதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 60 கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 20%க்கு 80 ஆச்சு. அதை மறுபடியும் நம்ம குறைக்கிறோம். சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில் மறுபடியும் நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு 60 அப்படிங்கிறது மீதி வருது. ஸோ நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா சிபி வந்து 100 இல்லையா, அந்த 100லேருந்து நமக்கு எவ்வளோனா 60 அது குறைஞ்சிருக்கு. டிஸ்கவுண்ட் எல்லாம் போக ஃபைனலாக அது 60 ஆயிருக்கு. ஸோ எஸ்பி இஸ் 100, எஸ்பி இஸ் 60 அப்படின்னு மாறி இருக்கு. 100லேருந்து அது 60 குறைஞ்சிருக்கு அப்படின்னா the difference is 40. So this is the percentage that is equal to the single discount. So 100லேருந்து 60 குறைஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு 40% ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போது successive 20% and 25% is equivalent to 40% of the single discount. So the answer for this 15th question is A option. Thank you children.